திருச்சியில் நடைபெறும் இனிய நந்தவனம் 29வது ஆண்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் தலைமையேற்று சிறப்பிக்கிறார். பொங்கல் பரிசு குறித்து மக்களை மகிழ வைக்கும் அறிவிப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிடுவார் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். பொங்கல் பரிசு தொகையை 5000 கொடுக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. போன தடவை நீங்க எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி வலியுறுத்தி 5000 முதலமைச்சர் அவர்கள் மக்கள் மகிழத்தக்க வகையில் அறிவிப்பை செய்வார். அது எவ்வளவுன்னு தெரிய சொல்ல முடியுமா? அறிவிப்பார். முன்னேற்பாடுகள் சரியா எல்லாம் நடந்து. அதாவது அரிசி, சர்க்கரை போன்ற பொருள்கள் இப்பொழுது நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு தரப்பட்டு கூட்டுறவுத்துறை மூலமாக அனைத்து கடைகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கணும். அது மாதிரி கரும்பு பொறுத்தவரையில மாவட்ட அளவில் ஒரு கமிட்டி குழு அமைத்து அந்த குழுவினர் விவசாயிகளை நேரடியாக சந்தித்து கொள்முதலை செய்து எல்லாமே சரியா வந்துதான். தொகையை பொறுத்தவரையில முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள். மற்ற பொருட்கள் அரிசி, சர்க்கரை மற்றும் கரும்பை பொறுத்தவரை அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. தொகை என்ன என்பதை முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். தாய்மானவர் திட்டம் இப்ப எப்படி போயிட்டு இருக்குது? தாய்மானவர் இன்னைக்கு கூட கொடுக்குறாங்க நம்ம மாவட்டம். ஆமா, பொங்கல் பரிசு தொகையை 5000 கொடுக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. போன தடவை நீங்க எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி வலியுறுத்தி 5000 முதலமைச்சர் அவர்கள் மக்கள் மகிழத்தக்க வகையில் அறிவிப்பை செய்வார். அது எவ்வளவுன்னு தெரிய சொல்ல முடியுமா? அறிவிப்பார். முன்னேற்பாடுகள் சரியா எல்லாம் நடந்து. அதாவது அரிசி, சர்க்கரை போன்ற பொருள்கள் இப்பொழுது நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு தரப்பட்டு கூட்டுறவுத்துறை மூலமாக அனைத்து கடைகளுக்கு. திருச்சியில் நடைபெறும் இனிய நந்தவனம் 29வது ஆண்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் தலைமையேற்று சிறப்பிக்கிறார்.